கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே இவ்விணைவெளி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் கடவுளை தொழுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? மகிமையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இவ்வேளையிலும் உடைய தூய சமூகத்தின் நீராக எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வானங்களுக்கு மேலாக உம்முடைய மகிமையை நீர் விளங்கச் செய்து தம்முடைய வல்லமை மிக்க வார்த்தையினாலே சகலத்தையும் நீர் ஆண்டு வழிநடத்துகின்ற தயவிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் உமது தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை நாங்கள் பணிந்து நிற்கின்ற போதும் உமது நிறைவான ஒரு பிரசன்னத்தையும் உமது ஆளுகையும் உமது நல்ல ஆசீர்வாதங்களையும் இவ்வாரதன் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது உண்மை இயல்பிற்கேற்ப உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகின்ற அனுபவங்களை காணவும், இறை சமூகத்தில் உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசிகளையும் சொந்தமாக்கி கொண்டவர்களாக உமது பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய சத்துவத்தையும் பலத்தையும் உடைய சமூகத்திலிருந்து சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஒவ்வொரு பாதனிலும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்துதல் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 19வது பாமாலை நாம் பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன் என்கின்ற 19வது பாமாலையினை நாம் பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவே, தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவே, அநேக காணிக்கைகளா உம் கோபம் மாறுமோ, நான் புண்ணிய கிரியை செய்வதா கடாட்சம் வைப்பீரோ, பலியின் ரத்தம் வெள்ளமா பாய்ந்தாலும் பாவத்தை நீ வீழ்த்தி செய்து
நான் குற்றவாளியாகையா என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தா அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவே. என் நீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பற்றினே. முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம். ஃபார் அவர் ரெஸ்பான்சிவ் ரீடிங் லெட் அஸ் ரெஸ்பான்சிவ்லி Psalm 19. சங்கீதங்களில் 19வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். லெட் அஸ் சே தி லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 1 to 8. யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையினிலும் தூய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்மை ஆராதிக்கவும், உமது திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நீர் பெரியவரும் மகத்துவமான அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கின்றவராகவும் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். உமது சாயலில் படைக்கப்பட்டவர்களாக உம்மை அப்பா பிதாவென்று அழைத்து உம்மை ஆராதிப்பதற்குரிய கிருபையின் ஏதுக்களை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்கின்ற உணமாக உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இப்பாக்கியவான்களாக இவ்வுலகினில் வாழ்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் எங்களை சுமந்து தாங்கி தப்புவித்து வழிநடத்தி இருக்கின்ற தயவுகளுக்காக, எல்லா விதமான தீமைகளுக்கும் இடர்பாடுகளுக்கு நீ விலக்கி பாதுகாத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையினில் அருமையானதாக இருந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விற்கான வெளிச்சமாக வழிகாட்டியாக ஒவ்வொரு நாளும் இருந்து செயலாற்றி வருகின்ற தயவுகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு விதமான துன்ப அனுபவங்களும் துயரங்களும் போராட்டங்களும் எங்களை மேற்கொள்ள வந்தபோதும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியினிலும் ஆண்டவர் எங்களோடு இருந்ததற்காக, எல்லா தீமைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் அது பிள்ளைகளை ஆண்டவரின் விலக்கி பாதுகாத்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இம்மட்டும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்திருக்கின்ற ஆண்டவர் இனிமேலும் எங்களை தாங்குவதற்கும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி செல்வதற்கும் நீர் வல்லமை மிக்கவராக உடனிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய தேசத்திலும் என நீர் பல்வேறு நிலையிலே செய்திருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நல்ல ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வின் நன்மைகள்
எல்லாவற்றையும் எண்ணியவர்களாக நன்றி பெருக்கோடு உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற வேளையிலும் எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஆய்ந்தறிந்திடவும் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே தொடர்ந்து நாங்கள் வழிநடக்கவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்கின்றவனமாக எங்களுடைய குறைவுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவும் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யவும் அவைகளை விட்டுவிடவும் ஆண்டவரை நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவதைப் போல ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எல்லா விதமான பாவ செயல்களுக்கும் நாங்கள் விலக்கி பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமக்கு பிரியமானதை செய்கின்றவர்களாக ஆண்டவரை உம்மை சார்ந்து வாழுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்வு தொடர்ந்து அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற நல்ல நம்பிக்கையுடையவர்களாக உம்முடைய கிருபாச தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேரவும் உம்மை அப்பா பிதாவே என்று அழைத்து ஆண்டவரே எங்களுடைய துதிகளோடு ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுகளையும் மன்றாட்டுகளையும் உம்முடைய சமூகத்தினராக நாங்கள் கொண்டு வருகின்ற சுவாமி. இவ்வேளையிலும் திருச்சபையின் எல்லா விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றியோடு நாங்கள் மெத்துதிக்கிறோம் சுவாமி. உன்னை தொடுகின்றவன் என் கண்மணியை தொடுகின்றான் என்கின்றவனமாக ஆண்டவரே கண்மணி போல உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கின்றவனமாக உமது சட்டைகளின் மறைவினில் உமது பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் அடைக்கலம் தந்து ஆதரவாக அரணாக இருந்து நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அவ்வாண்டவருடைய விலகாத பிரசன்னம் தொடர்ந்து தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக வயது முதிர்ந்த பெற்றோருக்காக இறை சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்ற சுவாமி. உமது பிள்ளையுடைய வாழ்வுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவருக்கு பரத்திலிருந்து கட்டளையிட்டு நீர் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டுப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஆண்டவருக்குள்ளதாக பசுமை நிறைந்த அனுபவங்களோடு மது பிள்ளைகள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். மது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே ஆண்டவரால் உண்டாகின்ற அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே பல்வேறு நிலையிலே பணிகளை செய்து வருகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலையிலே அரசு துறைகளிலும் இன்னும் தனியார் துறைகளிலும் ஆண்டவரை இன்னும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என உழைத்து வருகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அனுகூலமான சூழ்நிலைகளையும் உமது தெய்வீக நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கு நீ கட்டளையிட்டு காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கின்றோடமாக நீ தருகின்ற பாக்கியமும் நன்மை நிறைந்த அனுபவங்களை தங்களுடைய பணிவாளின் வாயிலாகும் இது பிள்ளைகள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரை தங்களுடைய பணிகளிலே தொடர இயலாதவர்களாக இருக்கின்றவர்களுக்காக, இல்லங்களிலிருந்து தங்களுடைய கடமைகளை செய்கின்றவர்களுக்காக, இன்னும் பலவிதமான நெருக்கடியோடு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே தமது பிள்ளையுடைய வாழ்வுக்கு வேண்டிய அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து வழிநடத்தி நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவரால் உண்டாகின்ற ரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்கின்றவனமாக பிள்ளைகளுடைய சமாதானம் நிறைந்த வாழ்வினை கண்டு அருமையான பெற்றோர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அனுபவங்களை காண நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே இன்னும் பல்வேறு நிலைகளிலே கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல ஞான நன்மைகளை தாரும். ஆண்டவரே இந்த காலங்கள் மது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான காலங்களாக அமைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய இல்லங்களிலே இருந்தவர்களாக தங்களுடைய கல்வியை தொடருகின்ற தமது பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மாறி வருகின்ற சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மாறாதவராக இருந்து தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு நிற்போதுமானவராக இருந்து நிற்போதித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. பல்வேறு முறையில் தேர்வுகளை எழுதி வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற இன்னும் பல்வேறு விதமான தேர்வுகளுக்காக
ஆயத்தப்படுகின்ற தமது பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அனுகூலமான சூழ்நிலைகளும் உடைய கிருபைகளும் நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரால் உண்டாகின்ற நல்ல வெற்றி வாய்ப்புகளை உமது பிள்ளைகள் சொந்தமாக்கிக் கொள்ள நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரேனும் அருமையான சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடைபண்ணாதுங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்கின்றோமாக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்வு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமைய நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பால்பணிகளுக்கும் தீமைகளுக்கும் உமது பிள்ளைகளின் விலைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேலையிலும் பல்வேறு நிலைகளிலே குடும்பங்களிலே நன்மையான ஈவுகளுக்காக காத்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கின்றோமாக ஆண்டவருக்குள்ளதாக உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு வாழுகின்ற அனுபவங்களை காண ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்து நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டி நல்ல சுகத்தை பலத்தை தாரும். ஆண்டவர் இன்னும் வாழ்வில் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, வேளையிலும் உலகம் எங்கிலும் பரவியிருக்கிற நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடியுமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் நம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவரே உம்முடைய நற்செய்திக்கு சான்று வருகின்ற அனுபவங்களிலே இன்னும் வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய மத்திய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம். என்னுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக என்னுடைய பேராயருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கவும் நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த இறைப்பணிகளையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவர் இவைகளின் வாயிலாக உம்முடைய திருநாமம் மகிமைப்படுகின்ற அனுபவங்களை காணவும், இறைமக்களுடைய வாழ்வு ஆண்டவரை உமக்குள்ளதாக பலப்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இத்திருச்சபையை ஆண்டவர் இப்போது நீ நாட்டிற்கிற நோக்கத்திற்காக நீர் தந்திருக்கின்ற திருச்சபையின் வாழ்வில் நீர் தந்திருக்கின்ற விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனைத்திலும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கின்றவனமாக தூய ஆவியானுடைய ஒத்தாசையோடு வழிநடத்துதலோடு உடைய திருச்சபையானது ஆண்டவரை இன்னும் வளர்ந்து பெருக நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்மொழிகளை பேசுகின்ற பல்வேறு விதமான கலாச்சார பின்னணியுடைய மக்கள் மத்தியிலே, பல்வேறு விதமான சமய நம்பிக்கையுடைய மக்கள் மத்தியிலே உம்முடைய சாட்சிகளாக ஆண்டவர் எங்களை வைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருவுள சித்தம் எங்களை குறித்தது இன்னது என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு சான்று வருகின்றவர்களாக தொடர்ந்து திருச்சபையாக நாங்கள் வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய கரங்களிலும் நீர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றிருக்கின்ற பொறுப்புகளை சீரிய முறையில் செய்து நிறைவேற்றி இறை நாமத்திற்கு தொடர்ந்து மகிமை சேர்க்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வூரடங்கு நாட்களிலும் பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவர் தமது பிள்ளைகளை கொண்டு செய்து வருகின்ற மகத்தான உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மகிமைக்காக நீர் மென்மேலும் எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையானது இன்னும் மென்மேலும் ஆண்டவரே ஆவிக்குரிய பக்தி விருத்தி அடைகின்ற அனுபவங்களிலே வளர்ந்து ஓங்குகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான இறைப்பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு மிஷனரி சங்கங்களினூடாக இணைந்து உமக்காக பணியுடைய ஆற்றுகின்ற தமது மக்களுக்காக, பல்வேறு விதமான தொண்டு நிறுவனங்களினூடாக உமக்கென சேவை செய்கின்ற தமது மக்களுக்காக, பல்வேறு விதமான நிலைமைகளிலே தனிநபர்களாக உமக்கென பணியுடைய ஆற்றுகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காக என ஜெபிக்கின்ற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற உடனமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சமுத்திரம் ஜலத்தினால் இருந்திருப்பதைப் போல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும் என்கின்றவனமாக எங்களுடைய தேசம் உம்மை பற்றிய அறிவினாலும் அன்பினாலும் நிரப்பப்படுவதற்கு வேண்டிய கிருபையின் கால சூழ்நிலைகளை ஆண்டவர் மென்மேலும் கட்டளையிட்டு நீர் காத்து வழி நடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, நாட்டிலும் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானம் நீதியும் நிலவிட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக நாங்கள் வாழுகின்ற மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்திலும் இந்த மாநிலத்திலும் உடைய நிறைவான ஆளுகையும் உடைய பாதுகாப்பும் ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருந்து காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இம்மழை காலங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான காலங்களாக அமைந்திட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான இயற்கையின் சீற்றங்களுக்கும் பேரழிவுகளுக்கும் உம்மால் விலைக்கு பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை காணவும் உம்முடைய பாதுகாப்பும் நீர் தருகின்ற நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும்
ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே கொரோனா வைரஸின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளுக்காக உடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே இந்த கொடிய வியாதியின் பாதிப்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய மக்கள் பூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பிறருக்கும் இந்த நோயானது பரவாமல் இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தேசம் முழுவதிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு துறை சார்ந்த நிலைமைகளிலே ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து தேசம் விடுபடுவதற்கென மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா விதமான பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் நீர் தருகின்ற சுகமும் பலனும் எங்களுடைய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீரே எங்களது பரிகாரியாகிய கர்த்தர், வியாதி எங்களிலிருந்து விலக்குகின்ற தெய்வம். அவனமாக ஆண்டவரே நீரே எங்களுடைய தேசத்திற்கு பரிகாரியாக இருந்து எங்களுடைய தேசத்திலிருந்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினை நீர் அகற்றி பூரணமான சுகத்தினை தந்து ஒவ்வொரு மக்களும் இயல்பு வாழ்விற்கு திரும்பி தங்களுடைய கடமைகளை தொடர ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய நிறைவான ஆளுகையும் உம்முடைய அருட்பிரசனமும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே ஊரடங்குகளிலிருந்து தந்திருக்கின்ற தளர்வுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விரைவிலே பூரணமான இயல்பு வாழ்வு திரும்ப ஆண்டவரை நீர் உதவி செய்து காத்து வழி நடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் மருத்துவத்துறை சார்ந்த நிலைமைகளிலே கொள்ளப்படுகின்ற எல்லா விதமான ஆய்வுகளுக்காக ஆண்டவரை அது சார்ந்த எல்லா விதமான முயற்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய திருநாமம் மகிமைப்படுகின்ற விதத்திலே ஆண்டவர் எங்களுடைய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் உம்மால் பேணி பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை காண நாங்கள் ஆண்டவரே நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் எல்லைப் பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானமும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேசம் சந்தித்து வருகின்ற பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களுடைய தேசத்தின் வாழ்விற்கு போதுமானவராக இருந்து தேசத்தை செவையான பாதையில் நீர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய அடிப்படை தேவைகளும் உம்மால் சந்திக்கப்படுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு விதமான போராட்ட அனுபவங்களோடு உடைய சமூகத்தையே தங்களுடைய வாழ்வின் ஆதாரங்களுக்காக நோக்கி நிற்கின்ற பொதுமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே போஷித்து காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை பராமரிக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே இன்னும் எங்களுடைய அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். அண்டை நாடுகளோடு நல்லுறவினை தாரும். அகில உலக தேசங்களுக்காக வேண்டுகின்றோம். எங்கும் அமைதியும் சமாதான நிலைவிட ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. மாறி வருகின்ற கால சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றை நாங்கள் நோக்குகின்ற போது ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகளுடைய நிலைத்தன்மையும் ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகளுடைய ஆண்டவரே வழிகாட்டுதலையும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றவர்களாக உம்மை சார்ந்து வாழுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்வு தொடர்ந்து அமைந்திட ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவோடு நீங்கள் எழுந்தது உண்டானால் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்கின்றவண்ணமாக விண்ணிற்குரியவர்களாக மண்ணுலகினில் நாங்கள் வாழ ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்விற்கும் தேவையான நிறைவான நல்ல நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தந்து ஆண்டவர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. மீண்டுமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் திருக்கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துள்ள சுவாமி. இவ்வேளையிலும் தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஏறெடுத்து நிற்கின்ற ஒரு மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரு சுவாமி. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கின்றவனமாக ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை உமக்குள்ளதாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உமது மக்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும் மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினம் காண்போர் மிஸ் சேரன் பிரேம்குமார் 18th ஜூன். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காணும் திருச்சென் பிள்ளைகளை திருச்சென் சாவில் வாழ்த்துகின்ற இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைகளுக்கு புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைத்துக் கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்
செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுறையிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தனது பிறந்த தினத்தை காண்கின்ற திருச்சின் பிள்ளைக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நல்லவராக நிற்போதுமானவராக இருந்து வழி நடத்தியிருக்கின்ற தயவுகளுக்காக நன்றியோடு நாங்கள் மெத்துதிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வாரத்திலும் இது பிள்ளை பிரவேசிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டினை புதிய நன்மைகள் புதிய நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக நீர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தினுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றோடமாக ஆண்டவர் தருகின்ற நன்மைகளினூடாக நற்கிருபைகளினூடாக உம்மால் காத்து வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல இறை சமூகத்திலே ஆண்டவரே நாட்டப்பட்டது நிமித்தமாக உண்டாயிருக்கக்கூடிய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளையாகும் அது பிள்ளையுடைய வாழ்வு அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டிற்குரிய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் காத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும் மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 340வது பாமாலையினை பாடுவோம். என்னை தேவ சாயலான சிருஷ்டியாக்கி பின்பு நான் கெட்ட போதன் மீட்பரான கர்த்தரே நீர் நேசந்தான் என்கின்ற 340வது பாமாலையினை நாம் பாடுவோம்.
சாவால் பரமண்டலத்து பாக்கியத்தை தேடின நேசமே நான் என்றைக்கும் உம்முடையோனாகவும் எனக்கொளியும் வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனும் பரகதியும் சகலமும் ஆகிய நேசமே நான் என்றைக்கும் உம்முடையோனாகவும் ஏந்து சிந்தையை அறுத்து என்னை வென்று என்னுடைய உள்ளத்தை எல்லாம் இழுத்து பரவசமாக்கின நேசமே நான் என்றைக்கும் உம்முடையோனாகவும் என்றும் என்னை உண்மையாக நேசித்து பிதாவுடன் பாரிசத்தில் எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற நேசமே நான் என்றைக்கும் உம்முடையோனாகவும் என்னை மண்குழியை விட்டு எழச் சொல்லி பரம ஜோதியால் அலங்கரித்து சேர்க்க சித்தமாகிய நேசமே நான் என்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இருந்தோண்டமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம் தூய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் உமது திருவார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய கண்களை திறந்தருளவும், சத்தியத்தின் பாதையினில் எங்களை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவர் உமது திருவார்த்தைகளின் வெளிச்சத்திலே நீர் எங்களை வழிநடத்தவும், ஆண்டவர் உம்முடைய நல்வார்த்தைகளை கொண்டு இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரவும், நீர் எங்களோடு பேசுகின்ற எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, நாம் வாழுகின்ற இவ்வுலகினில் மக்கள் அனைவரும் பல்வேறு நிலைமைகளிலே தங்களுடைய வாழ்வினில் ஞானத்தின் அவசியத்தை உணர்கின்றவர்களாக இருக்கின்ற சூழலை நாம் காண முடிகின்றது. ஞானமும் அறிவும் என்பது ஆண்டவரின்
அருட்கொடையாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். wisdom and knowledge are the gift of God. ஞானமும் அறிவும் ஆண்டவர் தருகின்ற அருட்கொடையாக அமைகின்றதாக இருக்கின்றது. வாழ்வின் சூழலில் பல்வேறு நிலைமைகளிலே நாம் சந்திக்கின்ற சவால் நிறைந்த சூழ்நிலைகள், அவைகளை மேற்கொள்வதற்கு அறிவு அல்லது ஞானம் என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு காலத்தினிலும் மக்கள் உணர்கின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக நாம் வாழுகின்ற இந்த காலங்களிலே கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை காக்கவும், தேசங்களை காக்கவும், உலகினை காக்கவும் பல்வேறு நிலைமைகளிலே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற சூழலையெல்லாம் நாம் காண முடிகின்றது. அரசின் பல்வேறு துறை சார்ந்த நிலைமைகளிலே இந்த சவால் நிறைந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மருத்துவ துறை சார்ந்த நிலைமையினில் பல்வேறு முயற்சிகள் அதற்கென மேற்கொள்ளப்படுகின்றவைகளாக இருக்கின்றதையெல்லாம் நாம் காண்கின்றோம். இவைகளெல்லாம் ஞானத்தையும் அல்லது அறிவையும் சார்ந்து செயல்படுகின்ற சூழலாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் மனிதர்கள் பல்வேறு நிலைமையிலே தங்களுடைய வாழ்வினில் வருகின்ற பல்வேறு விதமான சூழ்நிலைகள் சார்ந்து வருகின்ற போராட்ட அனுபவங்கள், இவைகளெல்லாம் கடந்து வருவதற்கு ஞானம் என்பது அவசியமானதாக இருக்கின்றது. அல்லது அறிவு, புத்தி இவைகளெல்லாம் தங்களுடைய வாழ்வினில் அவசியம் என்பதை உணர்கின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. இன்னும் பல்வேறு நிலைமைகளிலே இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய கல்வி என்று சொல்லுவதும் பலவிதமான மாற்றங்களை பெறுகின்றதாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். கல்வி சாலைகளிலே சென்று கல்வியை கற்ற அனுபவம் என்பது இந்த நாட்களிலே மாறி வருகின்ற சூழலாக மாறி, இல்லங்களிலே இருந்தவர்களாகவே இணையதளங்களின் வாயிலாக தங்களுடைய கல்வியை மேற்கொள்ளுகின்ற அனுபவங்களை எல்லாம் இந்த நாட்களிலே நாம் சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இவைகளெல்லாம் மனுக்குலம் சந்திக்கின்ற பல்வேறு விதமான சவால் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு ஞானமும் அறிவும் புத்தியும் அவசியம் என்பதை உணர்த்துகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். ஆனால் திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது ஞானத்தை குறித்தும் அல்லது அறிவு, புத்தி இவைகளை குறித்து திருமறை குறிப்பிடுகின்ற போது சிறப்பாக ஞானம் என்பதை இங்கே திருமறை மிகுதியாக வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. எது ஞானம் என்று சொல்லுகின்ற போது அறிவினை சரியான முறையிலே பயன்படுத்துவது ஞானம் என்று திருமறை வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ரைட் யூஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் விஸ்டம். ஆக இந்த ஞானத்தை திருமறை அதிகமாக வலியுறுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. இங்கே யாக்கோபு எழுதிய நிருபத்தை நாம் படிக்கின்ற போது இரண்டு விதமான ஞானங்களை அவர் வலியுறுத்துகின்றதை நாம் காண முடியும். சிறப்பாக யாக்கோபு 3வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலும் யாக்கோபு எழுதிய நிருபத்திலே நாம் படிக்கின்ற போது இரண்டு விதமான ஞானங்களை அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வுலகு சார்ந்த ஞானம் என்று ஒன்றையும், இன்னும் பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் என்று சொல்லி இரண்டு விதமான ஞானங்களை அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது ஏதோ ஒரு விதமான ஞானத்தினாலே நாம் வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் மனிதர்கள் வாழ்விலே உணர்கின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆனால் திருமறை இவ்வுலகு சார்ந்த நிலைமையினில் நாம் கொள்ளுகின்ற ஞானமுடையவர்களாக நாம் வாழாமல் பரம ஞானம் உடையவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை திருமறை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த உலகம் சார்ந்த நிலைமையினில் நாம் கொள்ளுகின்ற ஞானம் அல்லது அறிவு என்பவைகளெல்லாம் அதனுடைய நிலைத்தன்மையை உடையதாக அமைவது இல்லை. மாறாக
பரம ஞானம் என்பது நம்மை நித்திய வாழ்வின் ஜீவக்கரையினில் சேர்க்கின்றதாக இருக்கின்றது என்பதை திருமறை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. மேலும் இந்த உலகினில் நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே இந்த ஞானத்தை அடைவதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிலர் உயர்ந்த கல்வி சாலைகளிலே இணைந்து கல்வி பயில்வதன் வாயிலாக ஞானத்தை அடைவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இன்னும் அநேகர் நல்ல நல்ல நூற்களை கற்பதின் வாயிலாக ஞானத்தை அடைவதற்கு விரும்புகின்றார்கள். சிலர் சிறந்த ஆசான்களை தங்களுடைய குருக்களாக கொண்டவர்களாக ஞானத்தை அடைவதற்கு முயற்சிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் பலர் பல்வேறு விதமான பக்தி நெறிமிக்க வாழ்வின் முறைமைகளை கடைபிடிப்பதின் வாயிலாக ஞானம் அடைவதற்கு முயற்சிக்கின்றவர்களாக திகழ்கின்றதை நாம் வாழுகின்ற உலகினில் நாம் காண முடிகின்றது. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஞானத்தை நாம் அடைவதற்கான வழி என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது, யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று அங்கே யோபு வினவுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு கூட 20வது வசனத்திலே, இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே என்று அவர் வினவுகின்றதையும் நாம் காண முடிகின்றது. ஆக முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாகிய திகழ்கின்ற ஞானம், ஆக முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது ஞானம் என்று உணர்கின்ற யோபு, இஞ்ஞானம் விளைகின்ற இடம் எது, அது எங்கே இருந்து உற்பத்தியாகுகின்றது என்பதை அவர் அறிய விரும்புகின்றவராக திகழ்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இந்த ஞானத்தை பல்வேறு நிலைமைகளிலே மக்கள் அடைவதற்கு முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. மேலும் யோபு ஞானமானது முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது என்று கருதுவதோடு, பிரசங்கி 7வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை என்று ஞானியாகிய சாலமோன் இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஞானம் கேடகமாக இருக்கின்றது. அறிவு என்பது மனிதருடைய வாழ்விற்கு மேன்மையை தருகின்றதாக இருக்கின்றது என கூறி, இந்த ஞானத்தை அடைவதற்காக மக்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றதாக இருக்கின்றதையும் நாம் காண முடிகின்றது. மேலும் இந்த ஞானத்தின் சிறப்பினை குறித்து குறிப்பிடுகின்ற போது, பிரசங்கி 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே, ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார், காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார், மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக ஞானத்தின் சிறப்பினை எல்லா நிலைமைகளிலும் மக்கள் உணர்கின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக யோபு ஞானத்தை எவண்ணமாக அடைவது என வாஞ்சிக்கின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக ஞானத்தின் உறைவிடமாக ஆண்டவரே திகழுகின்றார் என்பதை திருமறை தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக இவ்வுலகினில் பல நிலைமையினில் மக்கள் ஞானத்தை அடைவதற்கு முற்படுகின்ற போது,
திருமறை நமது வாழ்வினில் தெளிவுபடுத்துகின்ற காரியமானது ஞானத்தின் உறைவிடமாக கடவுள் திகழுகின்றார் என்பதை நாம் அறிந்திட அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். God is the source of our wisdom. ஆண்டவரே நமது வாழ்விற்கான ஞானத்தின் உறைவிடமாக திகழுகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகின்றோம். அதனை நாம் ரோமர் 16வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலே படிக்கின்ற போது, தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். கடவுள் ஒருவரே ஞானமுள்ளவராக திகழுகின்றார், அல்லது எல்லா ஞானத்திற்கும் விஞ்சி நிற்கின்றவராக திகழுகின்றார் என்பதை இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்லாமல் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். Wisdom and power belong to God. ஞானமும் வல்லமையும் ஆண்டவருக்கே உரியது என்று அங்கே தானியேல் தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் தன்னுடைய தன்மையினில் ஞானம் உடையவராக திகழுகின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்லாமல் கொலோசேயர் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது என்று கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் ஞானமும் அறிவும் அடங்கி இருக்கின்றது அல்லது நிறைந்திருக்கின்றது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய ஞானம் என்று சொல்லுகின்ற போது அது வியத்தகு செயல்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். அவருடைய ஞானத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லுகின்ற போது, அவர் ஞானமிக்கவர் என்பதை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லுகின்ற போது, அவருடைய படைப்பின் செயல்பாடுகளே கடவுள் ஞானமுடையவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார் என்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய இப்படைப்பின் நிகழ்வினில் அவருடைய ஞானம், அவருடைய பேரறிவு என்பது வெளிப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. இவ்வுலகின் உருவாக்கத்தை குறித்து பல்வேறு விதமான கோட்பாடுகள் என்பவைகள் இருந்தாலும் எல்லா கோட்பாடுகளையும் கடந்து இவ்வுலகிற்கு பின்பதாக அல்லது இவ்வுலகின் இயக்கத்திற்கு பின்பதாக இப்படைப்பின் நிகழ்விற்கு பின்பதாக மாபெரும் சக்தி ஒன்று இருக்கின்றது என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக உணர்கின்றவர்களாக இருக்கின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. ஆக இவைகளெல்லாம்
கடவுளின் படைப்பாற்றலை வெளிப்படுத்துகின்றதாகவும், மேலும் இந்த உலகினில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் என்பவைகளெல்லாம் கடவுளே அவைகளை இயக்குவிக்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையையும் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது அவர் அதினதின் காலத்தினில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கின்றவர் என்று குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக இவைகளெல்லாம் ஆண்டவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக கடவுளால் படைக்கப்பட்ட மனுக்குலம் பாவத்தினில் விழுந்து போன போது அவருடைய இறை தன்மையை இழந்தவர்களாக, அறியாமை என்பதை அணிந்து கொண்டவர்களாக மாறுவதனால் வாழ்வினில் ஞானத்திற்கான தேடுதல் என்பது அவசியமானதாக உண்டாகின்றதையும் நாம் காண்கின்றோம். அதை குறித்து பிரசங்கி குறிப்பிடுகின்ற போது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஆக கடவுளால் உண்டாக்கப்பட்ட மனுக்குலமானது கடவுளின் ஞானத்தை உடையவர்களாகவே வாழுகின்றவர்களாக அமைந்திருக்கின்ற போது, ஆனால் அறியாமை இன்னும் உலக ஞானம் என்று சொல்வதின் வாயிலாக ஏற்படுகின்ற குணாதிசயங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் என்ன என்று இங்கே பிரசங்கி குறிப்பிடுகின்ற போது, அது மனிதர்கள் தங்களுக்கென தேடிக்கொண்ட உபாய தந்திரங்கள் என்றே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். அவைகள் பேய்த்தனத்திற்கு அடுத்தவைகள் என்று யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக மெய்யறிவாகிய ஞானத்தை உடையவராக கடவுள் திகழுகின்றார் என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த ஞானத்தின் மூலமாக ஆண்டவர் உலக ஞானத்தை பைத்தியமாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதையும் திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய ஞானம் சிலுவையின் வாயிலாக வெளிப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்றும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் அதே அதிகாரத்தின் 31வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக கிறிஸ்துவினில் ஞானம் என்பது நிறைந்திருக்கின்றதாக இருக்கின்றது. கடவுள் ஞானமுடையவராக திகழ்கின்றார். அவருடைய ஞானம் ஆண்டவர் இயேசுவிற்குள்ளதாக
பரிபூரணமாக வாசமாக இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆக கடவுள் ஞானத்தின் உறைவிடமாக திகழ்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, கடவுள் ஞானத்தின் உறைவிடமாக திகழ்கின்ற அடிப்படையினால் அவர் நமது வாழ்விற்கு ஞானத்தை தருகின்றவராக இருக்கின்றார். அதனை யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆக ஞானத்தை பெறுவதற்கான வழி என்ன என்று இங்கே யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகின்ற போது, தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவரிடத்தில் கேட்பதின் வாயிலாக இறை ஞானத்தை நாம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களின் வாயிலாக, ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவர் இறைமக்களுக்கான ஞானத்தை தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண முடிகின்றது. ஏனெனில் யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று இங்கே யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவரிடத்திலிருந்து ஞானம் இறங்கி வருகின்றதாக இருக்கின்றது. நாம் கேட்கின்ற போது ஆண்டவர் நமது வாழ்விற்கான ஞானத்தை அவர் தருகின்றவராக இருக்கின்றார். அவர் ஞானத்தின் உறைவிடமாக, ஞானத்தின் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருப்பதனால் அவர் நமது வாழ்விற்கான ஞானத்தை தருவதற்கு ஆற்றல் உடையவராக திகழ்கின்றார் என்று நாம் காண்கின்றோம். மேலும் இதனை நாம் திருமறை சார்ந்து சிந்திக்கின்ற போது, சாலமோனிற்கு ஆண்டவர் அருளி செய்த ஞானம் அல்லது சாலமோன் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட ஞானம் என்பது இதற்கு சிறந்த உதாரணமாக அமைகின்றதாக இருக்கின்றது என்று நாம் காண்கின்றோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 9வது வசனத்தினில், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் என்று நாம் காண்கின்றோம். ஆக தான் அரசனாக நியமிக்கப்பட்டதின் தொடர்ச்சியாக ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கிபியோனுக்கு சென்ற சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை கேள் என்று கூறிய போது சாலமோன் ஆண்டவரிடத்திலே கேட்டது, ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கின்றதை நாம் காண்கின்றோம். அவருடைய ஜெபம் என்பது ஒன்றாக அமைந்திருந்தது. அவருடைய வேண்டுதல் என்பது ஒன்றாக அமைந்திருந்தது. சங்கீதக்காரன் குறிப்பிடுவதைப் போல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்கின்ற வண்ணமாக ஆண்டவரிடத்தில் ஒன்றை மாத்திரம் கேட்கின்றார். ஆண்டவரே, அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று. ஆக அந்த விண்ணப்பமானது
ஆண்டவருடைய பார்வையினில் பிரியமானதாக இருந்தது என்று நாம் காண்கின்றோம். சிறப்பாக 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று. That request pleased God. ஆக அவர் ஏறெடுத்த இந்த விண்ணப்பமானது ஆண்டவருக்கு பிரியமான அல்லது ஆண்டவருடைய பார்வையினில் ஏற்புடைய விண்ணப்பமாக அமைந்ததின் தொடர்ச்சியாக அவர் கேட்டதையும் அருளியதோடு அஞ்ஞானத்தின் மூலமாக அவர் கேளாத அநேக நன்மைகளையும் ஆண்டவர் அவருடைய வாழ்விற்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆக இன்று நாம் வாழுகின்ற சூழலிலும் மாணவர்களாக, ஆசிரியர்களாக, பெற்றோராக, சமூகத்தினில் நாம் வகிக்கின்ற பொறுப்புகளில் என எல்லா நிலைமைகளிலும் நமது வாழ்விற்கான ஞானம் என்பது அவசியமானதாக இருக்கின்றது. இவ்வுலக வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகள், சவால்கள் இவைகள் எல்லாம் இறை ஞானமுடையவர்களாக நம்மை வாழ அழைக்கின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த ஞானத்தை நாம் பெறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கின்ற அனுபவமுடையவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த விண்ணப்பமானது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இதை மேலும் யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகின்ற போது, யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அலைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக சாலமோனுடைய விண்ணப்பம் அமைந்து ஆண்டவர் அருளுகின்ற ஞானத்தை சொந்தமாக்கி கொண்டவராக அவர் மாறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அந்த விண்ணப்பத்தினில் விசுவாசம் என்பது நிறைந்திருக்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். விசுவாசம் நிறைந்த விண்ணப்பமானது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக அமைகின்றதாக இருக்கின்றது. மேலும் இந்த விசுவாசத்தை இங்கே யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் விளக்குகின்ற போது சந்தேகப்படாமல் விண்ணப்பிக்கின்ற அனுபவம், அதோடு இருமனமற்ற அனுபவம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட விண்ணப்பமாக நமது விண்ணப்பமானது அமைய வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு தயங்குகின்ற விண்ணப்பமாக அல்லாமல்
கடவுளின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை அடிப்படையில் சார்ந்த பூரணமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக நம்முடைய விண்ணப்பமானது அமைகின்ற போது ஆண்டவர் இறை ஞானத்தை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை இங்கே யாக்கோபு நிருபத்தின் வாயிலாக நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இறை சமூகத்திலே நாம் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்கின்ற அனுபவமுடையவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பிக்கின்ற போது இறை ஞானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த இறை ஞானமானது உலக ஞானத்திலிருந்து வேறுபட்டதாகவும் பரம ஞானத்தை நம்முடைய வாழ்வில் தன்மையில் தரிப்பிப்பதாகவும் இருக்கின்றது என்பதையும் நாம் காண்கின்றோம். அதனை யாக்கோபின் நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 15, 16, 17 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்க்குணங்களும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இத்தகைய ஞானத்தின் தன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார் நாம் விண்ணப்பிக்கின்ற போது. அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கான ஞானத்தை தருகின்றவராக இருக்கின்றார். எதற்கு என்று சொல்லுகின்ற போது நீதி நிறை செயல்களை செய்வதற்காக ஆண்டவர் ஞானத்தை தருகின்றவராக இருக்கின்றார். கடவுளே ஞானத்தின் உறைவிடமாக திகழ்கின்றவராக இருக்கின்றார். அந்த ஞானத்தை தம்மிடத்தினில் விண்ணப்பிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எதற்காக கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது நீதி நிறை செயல்களை செய்வதற்காக ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. திருமறையினில் நாம் படிக்கின்ற போது இறைமக்களுடைய சிறையிருப்பின் அனுபவத்திற்கு காரணமாக அமைந்தது எது என்று சொல்லுகின்ற போது என் மக்கள் அறிவில்லாமல் சங்காரமாகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். கடவுள் ஞானமுடையவர் என்பதை அறிந்தவர்கள்தான், இறை ஞானத்தை தங்களுடைய வாழ்வில் பெற்றவர்கள்தான். ஆயினும் அவர்களுடைய செயல்பாடு என்று சொல்லுகின்ற போது நீதி நிறை செயல்பாடுகளாக அல்லாமல் அநீதி நிறைந்த செயல்பாடுகளாக அமைந்ததின் தொடர்ச்சியாக இறைமக்களுடைய வாழ்வு என்பது சிறையிருப்பின் வாழ்வாக மாறியது என்பதை திருமறை நமக்கு கற்பித்து நம்மை எச்சரிக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்ற போது ஏசாயா 1வது அதிகாரத்தின் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதைவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இறைஞானத்தை ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்விற்கு கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது தீமை செய்தலை விட்டு ஓயவும் நன்மை செய்ய படியுங்கள் என்று குறிப்பிடுகின்றதையும் நாம் காண முடிகின்றது. Cease to do evil
and learn to do good. ஆக தீமை செய்வதை விட்டு ஓய்வது நன்மை செய்வதை படிக்கின்றவர்களாக நம்மை மாற்றுகின்றதாக இருக்கின்றது. ஆக ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கான ஞானத்தை தருகின்றார் என்று சொல்லுகின்ற போது நீதி நிறை செயல்களை செய்வதற்காக ஆண்டவர் ஞானத்தை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். இதனை மேலும் நாம் சிந்திக்கின்ற போது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம் முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது அங்கே சாலமோன் கிபியோனிலே தனக்கு பிரசன்னமான ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஞானத்தை செயல்முறைப்படுத்திய முதல் நிகழ்வானது திருமறையினில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை நாம் காண்கின்றோம். 2 பெண்கள் உயிரோடு இருக்கின்ற குழந்தைக்கு உரிமை கொண்டாடுகின்ற சூழலை நாம் அங்கே காண்கின்றோம். உயிரோடு இருக்கின்ற குழந்தைக்காக உரிமை கொண்டாடுகின்ற இந்த சூழல் என்பதை அத்திருமறை பகுதி முழுவதும் நாம் படிக்கின்ற போது சாட்சி இல்லாத ஒரு இடத்தினில் தீர்ப்பு என்பது சாலமோன் ராஜாவால் வழங்க வேண்டி இருக்கக்கூடிய சூழலை அது தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். பொதுவாக தீர்ப்பளிக்கின்ற சூழல் என்று சொல்லுகின்ற போது சாட்சியங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்வினை நாம் படிக்கின்ற போது இங்கே சாட்சியங்களாக எவைகளை எடுப்பது என்கின்ற சூழல் உருவாயிருக்கின்ற போது சாட்சியங்கள் அற்ற நிலைமையினில் 2 பெண்கள் உயிரோடு இருக்கின்ற பிள்ளைக்காக போராடுகின்ற அல்லது வாதாடுகின்ற சூழலில் ராஜாவினுடைய ஞானம், சாலமோன் ராஜாவினுடைய ஞானம் என்பது வெளிப்பட வேண்டிய அவசியம் உண்டாகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இறைஞானம் என்பது சாட்சியமற்ற சூழலிலும் ஆண்டவருடைய நீதியை நிலைநிறுத்துகின்றதா வண்ணமாக இங்கே சாலமோனின் வாயிலாக செயல்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக சாட்சியமற்ற நிலைமையினில் இறைஞானமானது நியாயம் விசாரிப்பதற்கான அல்லது நீதியை நிலைநாட்டுகின்ற தன்மை உடையதாக இங்கே சாலமோன் அரசருடைய வாழ்வினிலே செயல்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. மனித உணர்வுகளோடு உள்ளுரைகின்றதாக இறை நீதியானது செயல்படுகின்றதையும் அவருடைய வாழ்வினிலே அது வெளிப்படுகின்றதாக இருக்கின்றதையும் நாம் காண முடிகின்றது. ஆக இன்று இறை சமூகத்திலே இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவரிடத்திலே ஞானத்தை, அறிவை கேட்கின்றோம். எதற்காக ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாம் விண்ணப்பிக்கின்றோம் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அழிவுக்குரியவைகளாக இருக்கின்ற இவ்வுலகின் மேன்மையானவைகளுக்காக இறை சமூகத்திலே நாம் ஞானத்துக்காக விண்ணப்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது இவ்வுலகினில் நீதி நிறை செயல்பாடுகளை செய்வதற்காக ஞானத்திற்காக நாம் விண்ணப்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். யாக்கோபின் நிருபம் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே
சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்றும் அங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் அருளி செய்கின்ற பரமஞானம் என்று சொல்லுவது நீதி நிறை கனிகளை கொடுக்கின்ற அனுபவம் உடையதாக, நீதி நிறை கனிகளை கொடுக்கின்ற அனுபவம் உடையதாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவர் ஆகியிருக்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாளினிலும் இறை சமூகத்திலே இறை ஞானத்திற்காக இந்நாளினிலும் ஞானமும் அறிவும் ஆண்டவரின் அருட்கொடை என்று நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். கடவுளே ஞானம் நிறைந்தவர் என்கின்ற புரிதல் உடையவர்களாக நாம் வாழுகின்றோமா? அல்லது பிறவற்றை ஞானமாக நாம் கருதுகின்றோமா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் திருமறை தெளிவாக நமக்கு கற்பிக்கின்றது, கடவுள் ஞானமிக்கவராக திகழ்கின்றார். அடுத்ததாக, ஞானமிக்கவராக திகழ்கின்ற ஆண்டவர் தம்மிடத்தில் விண்ணப்பிக்கின்றவர்களுக்கு பரம ஞானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அதோடு கூட நீதி நிறை செயல்களை செய்வதற்காக ஆண்டவர் ஞானத்தை தருகின்றார். பல்வேறு விதமான தீவிரவாத செயல்கள் நிறைந்த சூழலிலும், பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் பரவுகின்ற சூழலில் வாழுகின்ற நம்முடைய வாழ்வினில் நாம் பெறுகின்ற இறை ஞானமானது நீதி நிறை செயல்களை செய்வதாக அமைந்திட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 6வது கீர்த்தனையினை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்கின்ற 6வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏற்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், நீத்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மணனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம், மானேசா மாறா பூரணனே ஸ்தோத்திரம், மகிழோடு ஜெபமொழி மாலையின் ஸ்தோத்திரம், தாரா துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம்,
ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம்மை நாங்கள் ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உமது திருவார்த்தைகளை சிந்திக்க ஆண்டவரே நீ உதவி செய்த தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நீரே ஞானத்தின் உறைவிடமாக திகழ்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகி உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களது ஞானமாக திகழுகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தம்மிடத்தில் விண்ணப்பிக்கின்றவர்களுக்கு ஆண்டவரே நீ ஞானத்தை கொடுக்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகின்றான் என்கின்றனமாக முழு விசுவாசத்தோடு இருமனமற்றவர்களாக ஒரே மனமுடையவராக ஆண்டவரின் இடத்தில் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு, நீர் மன்றாட்டுகளுக்கு நீர் செவி கொடுக்கின்றவராக, உம்முடைய நிறைவான நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை தருகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மிடத்தில் விண்ணப்பிப்பதின் வாயிலாக ஆண்டவரே நீர் பரம ஞானத்தை எங்களுடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மால் செவ்வையாக படைக்கப்பட்ட மனுக்குலம் அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டதினாலே ஆண்டவரை கெட்டுப்போனோராக மாறினோரை மீண்டும் ஆண்டவரை செம்மையானவர்களாக இறைஞானம் உடையவர்களாக வாழ்வதற்கு உம்முடைய ஞானத்தை நீர் தருகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஞானத்தின் உறைவிடமாக திகழ்கின்ற உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பிப்பதன் வாயிலாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கான ஞானத்தை தருகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் நீர் தருகின்ற ஞானமானது நீதி நிறை செயல்பாடுகளை செய்வதற்காக எங்களுடைய வாழ்வில் தருகின்ற ஞானமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அநேகரை நீதிக்குட்படுத்துகின்றவர்களாக ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களைப் போல உமக்காக சுடர்விடுகின்றவர்களாக மாறுகின்ற அந்த உன்னத ஞானத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் நீர் தந்து எங்களை வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இந்த நாளிலும் பல்வேறு விதமான நிலைமையிலே உம்முடைய தூய சமூகத்திலே விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, மன்றாட்டுகளையும் ஏறெடுத்து நிற்கின்ற மது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய தெய்வீக ஞான நன்மைகள் தமது பிள்ளையுடைய வாழ்விலே பூரணமாக நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீ உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளதாக நிறைந்திருக்கின்ற ஞானம், அறிவாகிய பொக்கிஷங்களை மது பிள்ளைகள் சொந்தமாக்கி கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவரை நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இப்பரம ஞானத்தினாலே உலக ஞானத்திற்கு அடுத்த தன்மைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உம்முடைய நிறைவான நன்மைகளாலும் நல்ல ஆசீர்வாதங்களாலும் மது மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். துதிகரமையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பரமண்டலத்திலுள்ள வானோ நீங்கள் பக்தியா இந்த பூமி எங்கும் உள்ள மண்
ஆமென்.